வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ரீசென்ட்டா உங்களுக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி அவங்க கரெக்ட்டா இப்பலாம் சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கு சொல்லியிருந்தாங்களோ அன்னைக்கே இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாரி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா அவங்க பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்குள்ள மொத்த ப்ராசஸுமே கரெக்ட்டா முடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒரு அழகான பொற்காலம் சொல்லலாங்க. ஏன்னா கரெக்ட்டா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளும் அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா ஃபாலோ பண்றது தாங்க கரெக்ட்டா இருக்கும். எப்பப்பலாம் நோட்டிஃபிகேஷன் விடுறதா சொல்லியிருந்தாங்களோ, அதே மாரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 2025க்கான குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் என்னது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்துக்கங்க அந்த நோட்டிஃபிகேஷன் இதுதான். உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்க பாருங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கடைசி தேதி உங்களுக்கு 30ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நீங்கள் 5ஆம் தேதியில் ஆரம்பித்து 7ஆம் தேதி 2 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 நாளில் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்லி 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா ஜூன் 15 சொல்லியிருக்காங்க. ஜூன் 15ஆம் தேதி காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு என்னது நடக்குதுங்க. கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக இன்னும் எத்தனை நாள் இருக்குது, உங்களுக்கு இன்னும் 75 நாட்கள் இருக்குது. கரெக்டாக ஓகேங்களா, உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, 75 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்னது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இருக்குது குரூப் 1க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 months ஆர் 3 monthsல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மெயின்ஸ் எக்ஸாம் வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் என்ன சொன்னாங்களோ, இந்த தேதியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்தந்த தேதியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், இந்தந்த தேதியில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் விடுவான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் என்னது இப்போ வந்திருக்குது. ஓகேங்களா சார், எவ்வளோ சார் போஸ்டிங் வந்திருக்கு, எவ்வளோ சார் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட 100, 110, 200, 3 டிஜிட்டில் தான் உங்களுக்கு வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு கால்ஃபர் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் 70 போஸ்ட்டுக்கு தான் கால்ஃபர் ஆகிருக்குது. பட் கீழே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு என்ன பண்ணலாம், இதில் உங்களுக்கு ஒரு 10 வேகன்சி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். ஓகேங்களா, அவ்வளோதான் கூடுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், புதுசாக உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சேர்த்துருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு 70 போஸ்ட் தான் வருது. நம்ம எதிர்பார்த்தோம் 3 டிஜிட்டில் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் உங்களுக்கு எல்லாம் வருது 70 போஸ்ட் தான் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்குது. அதே மாதிரி டிஎஸ்பி போஸ்ட் உங்களுக்கு என்னது 7 போஸ்ட் உங்களுக்கு கால்ஃபர் ஆகிருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 19 போஸ்ட்டு. ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் 7 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்குது. டிஇஓன்னு சொல்லப்படுற டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் உங்களுக்கு என்னது 3 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 6 போஸ்ட், மொத்தம் 6 போஸ்ட் தான் என்னது கால்ஃபர் ஆகிருக்குது. ஆக்சுவலாக அந்த கமிஷனர் ஆஃப் லேபர்லாம் எக்ஸாம் நடத்தி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுங்க. 5-6 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. நிறைய பேர் இந்த லேபர் எக்ஸாமுக்கு அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த வட்டம் கண்டிப்பாக லேபர் எக்ஸாமில் உங்களுக்கு அதிகப்படியான கால்ஃபர் உங்களுக்கு இதில் சேர்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வெறும் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் தான் சேர்த்துருக்காங்க, வெறும் 6 போஸ்ட் தான் உங்களுக்கு என்ன இருக்குது லேபரில் உங்களுக்கு சேர்த்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட இது கம்மி தான். ஆனால் முந்தைய வேகன்சி ஒப்பிட்டு பார்க்கும்போது 70 போஸ்ட் அப்படிங்கிறது ஓகே தான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 63 போஸ்ட் தான் கால்ஃபர் ஆகிருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 70 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்கு. அந்த லேபர் சேர்ந்ததுனால உங்களுக்கு 70 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்கு. இந்த வட்டம் உங்களுக்கு டெப்யூட்டி கலெக்டர் உங்களுக்கு என்னது 28 போஸ்ட், அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கூட. கலெக்டர் போஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, டெப்யூட்டி டிசிக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க 28 போஸ்ட் கொஞ்சம் கூடவே என்ன பண்ணியிருக்குது கால்ஃபர் ஆகிருக்குது. எல்லாமே லெவல் 22 பே இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸு. ஓகேங்களா, ஜூன் 15ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு மாதம் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், எலிஜிபிலிட்டி ஏரியா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டிசி, டிஎஸ்பி, கமிஷனர் இது எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜில் 34 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 44 ஏஜ் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் விடவாக இருந்தால் 39 ஏஜ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிஇஓ ஆஃபீஸருக்கு 34 தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடவாக இருந்தால் 39 உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இல்லையா, இதில் பாருங்கள், பிசி, ஓபிசி என்னது பிசிஎம் இது எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜ் கன்செஷன் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை கிடையாது. இல்லை, இந்த வட்டம் உங்களுக்கு ஏஜை கம்மி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு ஷுட் நாட் 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த வட்டம் உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன பண்ணிட்டாங்க 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்செஷன். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு. இல்லை, இது உங்களுக்கு அதர் கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி தவிர்த்து இருக்கக்கூடிய அதர் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு. இது பிசி, எம்பிசிக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க கீழே. இல்லை, 39 கொடுத்துருக்காங்க. அதுவும் 40 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிஎல் டிகிரி இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 40 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் தாராளமாக அப்ளை செய்யலாம். 39 வயது இருக்கிறவர்களும் என்ன பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, புதுசாக உங்களுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் சேர்த்துருக்காங்க. 6 போஸ்ட் மட்டும் உங்களுக்கு என்னது இதில் வந்துருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல்
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் விஷன் அவங்களே இந்த வட்டம் கொடுத்துட்டாங்க தெளிவாக. 3 ஆர் பெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் விஷன் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் விஷன் 3 ஆர் பெட்டர் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹைட்டு சொல்லியிருக்காங்க. மென்னாக இருந்தால் 125, உமனாக இருந்தால் 155 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஓகேங்களா 86, அதுலேருந்து உங்களுக்கு என்னது 5 எக்ஸ்பென்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா 86 ஓகேங்களா, அப்போ எக்ஸ்பென்ஷன் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 5 91 இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அப்ளை எப்பப்பெல்லாம் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, ப்ரிலிமினரி எப்படி நடக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும்ன்றதை அவங்களே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வாட்சி பார்க்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது பாருங்கள். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நிறைய அட்டம் கொடுத்தவங்களுக்கு தெரியும். 175 கொஸ்டின் உங்களுக்கு என்னது ஜிஎஸ், 175 கொஸ்டின் உங்களுக்கு ஜிஎஸ் கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆப்டிடியூட் கேட்பாங்க. மேக்ஸிமம் என்னது 300 மதிப்பெண் எடுக்கணும். மேக்ஸிமம் 300 மதிப்பெண் என்னது கேட்டிருப்பாங்க கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமில். நீங்கள் 130 வெறும் 130 கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிங்கனால ஈஸியாக உள்ளே போயிடலாங்க. நீங்கள் வெறும் 130 கொஸ்டின் அடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், உங்களால் உள்ளே போக முடியும். 130 140 அடிச்சிருந்தால் போதுமானது ஓகேங்களா, அதுக்கு மேலே தாண்டாது. ஸோ 130லேருந்து 140 எடுத்து 135க்கு மேலே எடுத்துட்டிங்கனாலே என்னது பெட்டர், சூப்பராக நீங்கள் உள்ளே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா. 140ங்கிறது சூப்பர் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது உட்காந்து இப்போயே படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நல்லது, எளிமையாக உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். இன்னும் 2.5 மாதம் இருக்குது உங்களுக்கு சாலிடாக. 75 நாள் கிட்ட இருக்குது உங்களுக்கு. சாலிட் என்ன இருக்குது, 75 நாட்கள் இருக்கிறது. இங்கே பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு பேப்பர் எலிஜிபிலிட்டி பேப்பர் இல்லை, அடுத்து என்னது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 2 3 இல்லை, 3வது அடுத்து வந்து இன்டர்வியூ லெவல். உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கம்யூனிகேஷன் லெவலு அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லை இந்த ஃபோட்டோ சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்பயும் இது வந்து வழக்கமாக கொடுக்குறது தான். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட், டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மெட்டு தான் ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஓகேங்களா. இது போக உங்களுக்கு சிலபஸ், எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்குது, சென்டர் கோடு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் என்னது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னது, நீங்கள் சென்னையாக இருந்தால் சென்னை, மதுரையாக இருந்தால் மதுரை, நாமக்கல்லாக இருந்தால் நாமக்கல், அந்த கோடை கொடுத்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே நடக்கும், சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு என்னது மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். கடைசி 2 நாள் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை திருத்துறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ரிலிமினரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 200 ரூபா அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டு. இதை வந்து நீங்கள் என்ன பொறுமையாக அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணணும். ஒரு நாள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு என்னது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. என்ஓசி இல்லை, நீங்கள் வேலை பார்க்க ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரிசர்வேஷன் கேண்டிடேட் இருந்தால் எப்படி, ஃபீஸ் கன்செஷன் யாராவது கேட்குறீங்களா, முதல் 2 முறை மட்டும்தான் உங்களுக்கு என்னது ஃப்ரீ சான்ஸ் கொடுக்குறாங்க. முதல் 2 முறை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதா இருந்தால் என்னது ஃபீஸ் கட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க. எடுத்தோன்னே என்ன பண்ணிடுங்க, ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. 70 போஸ்ட் வந்துருக்குதுங்க. 70 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்குது. இல்லை 70 போஸ்ட் கால்ஃபர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், வேறு என்ன அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் உங்களை ப்ரிலிமினரி அதுக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் நம்ம. இல்லை சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதாங்க சிலபஸ் ஓகேங்களா. சயின்ஸ் 10 கொஷினுங்க, ஜாகிரஃபி 10 கொஷின், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம். இது உங்களுக்கு அப்படியே குரூப் 4 நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரிலிமினரி ரொம்ப எளிமையாக கிராக் பண்ணிடலாம். குரூப் 4 நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார், ஜிகேலாம் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார், குரூப் 4 ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார், கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார்னா உங்களால் ரொம்ப எளிமையாகவே என்ன பண்ண முடியும், இந்த ப்ரிலிமினரியை கிராக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 25 கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. இந்தியன் பாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி 50 கொஸ்டின்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு 40 கொஸ்டின். பார்த்தீங்களா, இதை நீங்கள் படிச்சிங்கனாலே 40 50 90 என்னது 130 உங்களுக்கு என்னது 155. இங்கே பாருங்கள், நீங்கள் ஜாகிரஃபி சயின்ஸை விட்டுட்டு படிச்சிங்கனாலே 175க்கு 155 கொஷின் 155 கொஷின்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், சாலிடாக நல்லா படிக்க முடியும். அது போக நீங்கள் இந்த மேக்ஸையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 25 கொஷின் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது 180 கொஷின்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், சாலிடாக படிக்க முடியும். இதுதான் உங்களுக்கு பாடத்திட்டம் இல்லை. கட்டாய மொழி தொகுதிக்கான பாடத்திட்டம் என்ன, மெயின்ஸ் உங்களுக்கு எப்படி நடக்குது, இப்போது 4 பேப்பர். மொதல் பேப்பர் எலிஜிபிலிட்டி பேப்பர். அடுத்து 2வது பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேப்பர் நடக்குதுன்றது, என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி இல்லை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது அதாவது செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னென்ன பேப்பர் என்ன மார்க்கில் கேட்குறாங்க, கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா.
ஜென்ரல் ஸ்டடீஸ் பாருங்கள். ஃபஸ்ட் என்னது ஃபஸ்ட் பேப்பர்னு சொல்லுவோம். அதில் வந்து யூனிட் பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. இதை பேப்பர் 2ல் உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரி, சோசியல் இஷ்யூஸு, ஓகேங்களா. அடுத்து எத்திக்ஸ் வந்து 50 மார்க். இதான் உங்களுக்கு செகண்ட் டைம் நடக்க போகுது. எத்திக்ஸ் வந்து புதுசாக சேர்த்து இப்போ நடக்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம் இது, ஓகேங்களா. அடுத்து பேப்பர் 3ல் வந்து உங்களுக்கு பாலிட்டி கேட்குறாங்க, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்குறாங்க, அப்புறம் தமிழ் சொசைட்டி கேட்குறாங்க, ஓகேங்களா. பேப்பர் 4ல் வந்து ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, அப்புறம் எக்கனாமிக் கேட்குறாங்க, ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னு, சரிங்களா. ரொம்ப நாளாக வந்து குரூப் 1 குரூப் 2க்காகவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய, ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. 70 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். என்ன கம்மியாக கொடுத்துருக்காங்களே நினச்சி வருத்தப்படாதீங்க. நமக்கு தேவை ஒரு போஸ்ட் மட்டும்தான், ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுங்கள், மனம் தளராமல் படியுங்கள், ஓகேங்களா. ஜூன் 15 உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் 75 நாட்கள் இருக்கிறது, ஓகேங்களா. 75 நாட்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா போதும். அதுவும் குரூப் 4லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்னது, இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஓகேங்களா. நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஓகேங்களா. இதனால் இந்த வாய்ப்பு என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்கள எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்குது. உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். என்னது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் பண்ணிட்டு பாஸ் ஆகிட்டு வாங்க. மெயின்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ப்ரிலிமினரி முதல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள். மெயின்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். அதை பற்றி யோசிக்கலாம். முதல்ல ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுங்கள், ஓகேங்களா. சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னது, உங்களுடைய குரூப் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.